கெரியர் உச்சத்தையும் வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வரச் சொன்னது யார் என்று தவேக தலைவர் விஜய் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரிமையில் விமர்சித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நடிகர்கள் ரஜினி, அஜித் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தற்குறிகளால் நிறைந்திருப்பதாகவும் கடுமையாக சாடினார். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல. ஐயா விஜயகாந்த பார்த்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்புல. மக்களின் மொழியிலே பேசுவாரு. என் தம்பியும் முழிச்சிட்டான். தாய்மொழியை மறந்த தற்குறி டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டங்க. ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. நீங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்குறவன் இவங்க அக்கிரமா பூரா அறப்பைத்தியங்களெல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா. ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. டிவிக்கேன்னு வாரா. டேய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா ஏண்டா என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. நீ நுட்பமா பாரு. இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா, நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான்? உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் சீமா சொல்றாப்புல. ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்புல.